தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பெரும்பாலும் அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளது. மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் 6 மணிக்குள் வந்து டோக்கன் பெற்றவர்கள் மட்டும் வாக்களித்து வருகிறார்கள். தமிழக தேர்தல் நிலவரம் குறித்த விவரங்களுடன் காத்திருக்கக்கூடிய செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், 6 மணியுடன் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் முக்கிய விவரங்கள் என்ன? உமா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று 6 மணியுடன் முடிவடைந்துள்ளது. கடந்த 5 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 69.19% வாக்கானது பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் தொகுதியில் 85% வாக்குப்பதிவுகளும், அதேபோல சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 85% வாக்குப்பதிவு ஆகியுள்ளதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். மிகவும் கிராமங்களில் தான் அதிக அளவில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றுள்ளதாகவும் நகரப்பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்யவில்லை என்று ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த வாக்குப்பதிவுக்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வந்தது. இன்று காலை 7 மணி முதலே பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்து வந்த நிலையில் முக்கியமான பல்வேறு விஷயங்கள் இந்த வாக்குப்பதிவின் போது நடந்தது. குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பல பகுதிகளில் பழுதாகின. அதே போல வாக்களித்ததை உறுதி செய்வதற்கான இயந்திரங்கள் பழுதாகிவிட்ட நிலையில் அதனை உடனுக்குடியாக மாற்றி வாக்குப்பதிவில் எந்தவிதமான தடையும் ஏற்படாமல் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்ட பேரில் இந்த வாக்குப்பதிவானது தற்போது முடிவடைந்துள்ளது. இறுதியான நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் ராஜேஷ் லக்கானி வெளியிட உள்ளார். குறிப்பாக மழையும் பல்வேறு மாவட்டங்களில் இடையூறு ஏற்படுத்திய நிலையிலும் இந்த வாக்குப்பதிவானது தற்போது முடிவடைந்துள்ளது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த முறை வாக்குப்பதிவானது மிகவும் குறைவாக, அதாவது கடந்த முறை 78% வாக்குப்பதிவானது சட்டமன்ற தேர்தலில் பதிவானது. ஆனால் இந்த முறை 75% மட்டுமே பதிவாக வாய்ப்பு உள்ளதாக தான் கருதப்படுகிறதுமா. ஸ்டாலின், வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? உமா, தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில், அதாவது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த வாக்காளர்கள் 6 மணிக்கு முன்பாக வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது சுமார் 1 மணி நேரம் வரை நீடிக்கும். அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதற்காக தமிழகத்தில் 68 மையங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்கு எண்ணும் மையங்களை பொறுத்தவரை சுமார் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களானது அந்தந்த தொகுதியில் இருந்து கொண்டு செல்லப்படும். இன்று இரவுக்குள் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் கொண்டு செல்லப்படும். அதன் பிறகு 19ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கும். காலை 8 மணிக்கு தபால் ஓட்டு எண்ணும் பணி தொடங்கிய பிறகு 8 மணி முதல் 9 மணி வரை அந்த தபால் ஓட்டு எண்ணும் பணியானது நடைபெறும். அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்படுமா.